அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த அன்னலம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், உலக முஸ்லீம்கள், உலகத்தில் வாழும் மனிதர்கள், உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் அனைத்தின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துவாவோடு இந்த சந்தேக வகுப்பிற்குள் நாம் செல்வோம். நிறைய மாணவர்கள் அல்லாத சில நபர்களும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நினச்ச எதுவுமே நடக்கிறது இல்லை. நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என் வாழ்க்கையில் எனக்கு கை கூடி வரமாட்டுக்கு. நான் ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை என்னால் வாங்கவே முடியலை. என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய காரை விற்றுட்டு ஒரு புதிய கார் வாங்கிடணும்னு நினைக்கிறேன், அது என்னால் வாங்கவே முடியலை. என்கிட்ட நல்ல பணம் இருக்கதா செய்யுது, ஒரு சொந்தமாக ஒரு லேண்டு வாங்கி ஒரு சொந்தமாக ஒரு வீடை அழகாக கட்டி கொடுத்தனம் போயிடும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் முடியலை. ஏன் நம்ம வாழ்க்கையில் நினைக்கிற எதுவுமே நடக்கிறது இல்லை? ஏன் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை இப்படியே வச்சிருக்கிறான்? இதனால் நமக்கு ரொம்ப மன சங்கடங்களும் கஷ்டங்களும் இருக்க. இதில் இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லைன்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது சில காரணங்கள் இருக்கிறதா? வேறு சில ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? ஏன் நம்ம நினச்சது நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லி காமிப்பான். கொஞ்சம் சிந்தனையை இதன் பக்கம் கொண்டு வாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விளங்கி வைத்து கொண்டீர்கள் என்றால், இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால், வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே வருத்தப்பட மாட்டீங்க. வாழ்க்கையில் இதை என்னால் அடைந்து கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி எப்போதுமே நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த ஆயத்தை நீங்கள் நல்ல ஆக்கப்பூர்வமாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். சூரத்துல் பக்ரா சயகூல்ல 215வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, மனிதர்கள் சில நேரத்தில் தனக்கு ஒரு விஷயத்தை அதிகமாக விரும்புவார்கள். எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டால் எனக்கு அவ்வளோ ஒரு சூட்டபுளாக இருக்குமே, இவ்வளோ பணம் இருந்தால் நான் அப்படி இருந்திருப்பேனே, என்கிட்ட இப்படி இருந்தால் நான் அப்படி இருப்பேனேன்னு சொல்லி சில காரியங்களை அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சில காரியங்களை அவங்க ரொம்ப வெறுப்பாங்க. இப்படி வாழவா, இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு கூலி தொழிலா, இப்படி ஒரு சொந்த வியாபாரத்தில் இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை அவங்க வெறுப்பாங்க. அப்படி அவங்க விரும்பக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தையும் நான் தான் நல்ல முறையில் விளங்கி வைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு அது விளங்குவதில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்குங்க. வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் என்று நீங்கள் வெறுப்பீர்கள். எனக்கு இந்த ஏழ்மையான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு இந்த வேலைக்கு போகக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த வாடகை வீட்டினுடைய வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு இந்த ஓட்ட வண்டியில் போகக்கூடிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்படி வாழ்கிறது பிடிக்கலை, நான் இப்படி இருக்கிறது எனக்கு விருப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லி சிலதை நீங்கள் வெறுப்பீர்கள். அப்படி நீங்கள் வெறுக்கக்கூடியது தான் கைருல் லக்கும், உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் வேணான்னு வெறுக்கிறீங்களே, அப்படி நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் உங்களுக்கு நான் நலவை வைத்திருக்கின்றேன். அப்படி நீங்கள் வாழ்கிறது தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்தாலா சொல்லி காமிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க,
நான் இப்படி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், என்கிட்ட இந்த அலைபேசி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், என்கிட்ட விலை உயர்ந்த ஒரு ஐஃபோன் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும், விலை உயர்ந்த ஒரு வாகனம் என்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், நல்ல ஒரு 50 லட்சம் கொடுத்து கட்டிய ஒரு வீட்டில் நான் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், இந்த உணவகத்தில் போய் நான் உணவருந்தினால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சில வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அப்படி விரும்பக்கூடிய வாழ்க்கை ஷர்ருல்லக்கும், உங்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெடுதி இருக்கும். நீங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் நான் அதனால தான் கொடுக்கறது இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு எது நலவாக இருக்கிறதோ அதை தான் அல்லாஹ் தாரா சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க, வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவன், வ அன்தும் லா தஅலமூன, நீங்கள் அறியாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இப்படி அல்லாஹ் கொடுத்தா இப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு உங்களுடைய அறியாமை என்கின்றான் அல்லாஹ். அவனுக்கு தெரியாதா இந்த மனிதனுக்கு இதை தான் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா? இவனுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும், இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், இவனுக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இவனுக்கு இந்த ஏழ்மையை கொடுக்க வேண்டும், இவனுக்கு இந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், இவனுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்று ரப்புக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம், நானும் உழைக்கிறேன், நானும் வேலைக்கு போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நானும் மற்றவங்கள மாதிரி சிக்கனமாக தான் இருக்கிறேன், நானும் மற்றவங்கள மாதிரி வாழ்க்கையில் மேலே வரணும் தான் நினைக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை மேலோங்கவில்லை என்றால் நாம் விளங்கி கொள்ள வேண்டும், இப்படி நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில்தான் அல்லாஹ் நமக்கு நலவை வச்சுருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும் இல்லையா? எவ்வளோ அற்புதமாக அல்லாஹ் சொல்லி காமிச்சான். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுனுடைய பின்னணி என்ன தெரியுமா? உங்களுக்கு அது நலவாக இல்லைன்னு அர்த்தம். அது நலவாக இருந்தால் அல்லாஹ் அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பான். அப்போது நினச்சது எதுவுமே நடக்கலை, அல்லது சில நேரங்களில் நினச்சது கிடைச்சது ஆனால் கொஞ்ச நாள்லேயே நம்மளை விட்டு போயிருச்சு. அப்போது நாம் என்ன செய்கிறது? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், முத்தகீன்கள் யார், தக்வாதாரிகள் யார், வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும்போது அல்லாஹ் ஒரு அவசரத்தை அல்லாஹா சொல்லி காமிப்பான். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்கெல்லாம் யார் தெரியுமா? முத்தகீன்கள் யார் தெரியுமா? தக்வாதாரிகள் யார் தெரியுமா? அவர்களுக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்களாக திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம், எனவே எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு பெரிதல்ல என்று அவர்கள் கருதுவார்கள். அது எத்தகைய பெரிய இழப்பாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், பொருளாதார இழப்பீடாக இருக்கலாம், உயிர் இழப்பீடாக இருக்கலாம், எப்பேற்பட்ட இழப்பீடாக என்ன செய்யலாம் இருக்கலாம், அந்த இழப்பீடு எங்களுக்கு பெரிதில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். அப்படி கூறக்கூடியவங்க தான் முத்தகீன்கள், தக்வாதாரிகள், அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். அப்போ வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நமக்கு எது நலவோ அது கிடைச்சா போதும்னு நினைங்க. அப்போ நீங்கள் அதிகமாக ஒரு துவாவை ஓதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான், உங்கள் எல்லாருக்குமே அது மனப்பாடமாகத்தான் இருக்கும். எல்லா வக்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா அமலுக்கு பின்னாடியும் இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்க. என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா, எங்களுக்கு நீ கொடுத்து விடு, ஃபித் துன்யா, இந்த உலகத்திலும், வல் ஆখিরা, மறுமையிலும், ஹஸனா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடு, ஒகினா அஸாபன்னார், எங்களை நரக நெருப்பை விட்டும் நரக வேதனையை விட்டும் நீ பாதுகாத்துரு, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அந்த கொஞ்சமாக இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னா எனக்கு அதை கொடு, என்கிட்ட ஓரளவுக்கு தான் சேமிப்பு இருக்குது, ஒரு சுமாரான வாகனம் தான் இருக்குது, அதுதான் எனக்கு நல்லதுன்னா அதை கொடு, நான் நினச்ச ஆடம்பர வாழ்க்கை எனக்கு கொடுத்துறாத, அதில் எனக்கு கெட்டது இருந்தால் அதுலேயும் எனக்கு நல்லது இருந்தால் அதையும் கொடுன்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாட்ட கேளுங்க. அப்போ நீங்கள் அல்லாட்ட கேட்கக்கூடிய இந்த துவா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறந்ததை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்ததெல்லாம் நமக்கு கிடைக்காது, அப்படி கிடைச்சிருச்சுன்னு சொன்னால்
ரப்பை நாம் மறந்துடுவோம், அல்லாவை நாம் மறந்துடுவோம். எனவே நம் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தொடர்ந்து நாம் துவா செய்வோம். அல்லாஹ் நமது வாழ்க்கையில் நலவுகளை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.